பொருளாகு பெயர். பூசணிச் சாம்பார் சுவையாக இருந்தது. பூசணி என்னும் சொல் வேர், கொடி, இலை, பூ, பிஞ்சு, காய் ஆகியவற்றுடன் அமைந்த பூசணிக் கொடியாகிய முழுப்பொருளைக் குறிப்பதாகும். ஆனால் இத்தொடரில் சாம்பார் சுவையாக இருந்தது என்னும் குறிப்பால் பூசணி என்னும் சொல் முழுப்பொருளைக் குறிக்காது அதன் ஓர் உறுப்பாகிய பூசணிக்காயை உணர்த்துகிறது. இவ்வாறு ஒரு முழு பொருளின் பெயர் அதனைச் சுட்டாது அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும். இதனை முதலாகு பெயர் எனவும் கூறுவர். அதாவது பூசணிச் சாம்பார் சுவையாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பூசணி அப்படின்னா என்னென்னா, அந்த சொல் வந்துட்டு பூசணியோட வேர், கொடி, இலை, பூ, பிஞ்சு, காய் இது எல்லாத்தும் அமைந்தது தான் பூசணி கொடி. முழு பொருளை பூசணி கொடியோட முழு பொருளையும் சொல்கிறது தான் பூசணி அப்படின்ற சொல். ஆனால் இது அடுத்த தொடரில் சாம்பார் சுவையாக இருக்குது அப்படின்றத வச்சு பூசணி அப்படின்றது அந்த பொருளை குறிக்காமல் அதோட ஒரு உறுப்பாகிய அந்த பூசணி அப்படின்ற காய்க்கு ஆகி வந்திருக்குது. அதனால் இதை பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை முதலாகு பெயர் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? ஒரு முழு பொருளோட பெயர் அதை சுட்டாத அதோட உறுப்புக்கு ஆகி வருவது